முன்பொரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் உயிர் போல ஓடியது ஒரு சுத்தமான நதி. அந்த நதி கிராம மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தது, வயல்களுக்கு பசுமை தந்தது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்விடமானது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைகள் நதியை தங்கள் நண்பனைப் போலவே நேசித்தார்கள். ஒவ்வொரு மாலையும் நதிக்கரையில் விளையாடி அதன் சத்தத்தை கேட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த குழந்தைகள் ஒரு மாற்றத்தை கவனித்தார்கள். நதியின் நீர் மங்கலாக இருந்தது. கரையில் குப்பைகள் குவிந்திருந்தன. மீன்களும் குறைந்து விட்டதை அவர்கள் பார்த்தார்கள். அப்போது அந்த நதி அவர்களிடம் உதவி கேட்பது போல மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த குழந்தைகளின் மனம் மிகவும் வருந்தியது. அந்த நதியை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவர்கள் மனதில் உதித்தது. அடுத்த நாளே அவர்கள் நதிக்கரையை சுத்தம் செய்ய தொடங்கினார்கள். குப்பைகளை சேகரித்து, கரைகளை சீரமைத்து, மரக்கன்றுகளை நட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நதி மீண்டும் சிரிப்பது போல தெளிந்த நீருடன் ஓடியது. மீன்கள் திரும்ப வந்தன. பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. அந்த கிராமம் மீண்டும் பசுமையால் நிறைந்தது. இயற்கையை பாதுகாக்க பெரிய சக்தி ஒன்றும் தேவையில்லை. அக்கறையுள்ள சிறு செயல்களே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை உலகிற்கே உணர்த்தியது அந்த நதி. குழந்தைகளின் அன்பால் இன்று அது பாதுகாப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுடன் நாமும் புரிந்து கொண்டோம், இயற்கையை காப்பாற்றுவது நம்முடைய தலையாய கடமை. அத்துடன் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதே உண்மை என்று.